கடந்த ஆண்டு 8வது மாசம் இந்த வாகனம் இவருடைய வாகனம் மெட்ரோ கழிவு மண்ணு எடுக்கும்போது ஏடி மைன்ஸ் கனிம வளத்துறை உதவி இயக்குனர் மேடம் சுகுணா மேடம் இந்த வாகனத்தை பில் இருக்கு மெட்ரோ பில் இருக்கிற இந்த வண்டியை பிடிச்சு விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் இந்த வண்டியை போட்டாங்க வித்தவுட் பில். இதுக்காக தொடர்ந்து உடனடியாக சென்னை மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் கொடுக்கப்பட்டது, மைன்ஸுக்கு டைரக்டர் கடிதம் கொடுக்கப்பட்டது, ஏடி மைன்ஸுக்கே கொடுத்த இந்த வாகனத்துல பில் இருக்கு இந்த வாகனத்து. இதுக்கப்புறம் இந்த மேடம் ஏடி மைன்ஸ் பொய் வழக்கு போட்டிருக்காங்க விசாரிக்கணும்னு மதுரவாய் டிசி கிட்ட கொடுத்திருக்கு. அப்புறம் விருகம்பாக்கம் இன்ஸ்பெக்டர்கிட்டே கொடுத்திருக்கோம். கோடம்பாக்கம் பில் போட்ட இடத்துல கோடம்பாக்கம் மெட்ரோ அந்த கிரைம் இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் கமிஷனர் ஆபீஸ்ல கொடுத்தோம். கமிஷனர் ஆபீஸ் விசாரணைக்கு அப்புறம் விஜிலன்ஸ்ல கொடுத்திருக்கோம். மெட்ரோ நிர்வாகத்துக்கிட்ட கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பில்லு வேணும்னு கேட்டு யாரும் கொடுக்காத ஆர்டிஐல லெட்டர் போட்டு ஆர்டிஐல இந்த வண்டிக்கான பில்லு வாங்கியிருக்கோம். இவ்வளோ பண்ணி அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போய் இந்த வண்டி இப்போ நேற்றைய தினம் ரிலீஸ் செய்யப்பட்டது வித்தவுட் ஃபைன். அதாவது ஒரு நியாயமா ஓட்டக்கூடியவன் தண்டிக்கப்பட்டானா அந்த வண்டி எடுக்க 6 மாசம் ஆச்சு. எங்களுக்கு 6 months இந்த வண்டி எடுக்கிறதுக்கு. அதாவது ஒருத்தருக்கு நியாயம் கிடைக்கணும்னா இவ்வளோ அதிகாரி கேட்டும் விடாம ஆர்டிஐ போட்டு ஆர்டிஐ எவ்வளவு நாள் கொண்டு வரும் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி இந்த வண்டி எடுத்திருக்கோம். இது முழுக்க பொய் வழக்கு. இப்போ எங்க கிட்ட பில் இருக்கு. முழுக்க பொய் வழக்கு போட்டதை எதிர்த்து இவர் ஓட்டுநர் கம் டிரைவர் இவரை மாதிரி லாரி ஓனருக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக தான் இந்த லாரி உரிமையாளர் சங்கம் இதுக்காக போராட்டம் நடத்தி இன்னைக்கு இந்த வாகனத்தை எந்த இது இல்லாத எடுக்கப்பட்டது. இது இல்லாத அந்த கேஸை ஸ்குவாஷ் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது அந்த மேடம் மீது இவருக்கான பாதிப்புக்கான நிவாரணத்தை கேட்டு நாங்கள் வழக்கு போடுறோம். அதாவது ஒரு அதிகாரி தவறு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து விஜிலன்ஸ்ல இருந்து இப்போ இந்த அம்மா மீது நடவடிக்கை எடுக்கணும்னு கலெக்டருக்கும் கனிம வளத்துறை டைரக்டர் லெட்டர் வந்து இவ்வளோ அண்ணா பிறகுதான் இந்த வண்டி விடுறா. அப்போ ஒரு நியாயமானவன் பில்லு வச்சுட்டு ஓட்டக்கூட பணம் கேட்டு ஒரு வண்டியை பிடிச்சி வழக்கு போடுறது இன்னும் அந்த அதிகாரி அதே இடத்துல 4 ஆண்டா இருக்காங்க. இங்க எத்தனை கோடி ரூபாய் கொள்ளடிக்கப்பட்டது இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச அரசு இந்த மேடம் கனிம வளத்துறை உதவி இயக்குனரை நேரா கன்னியாகுமரி பார்டர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல கேரளாக்கு போதில்ல அங்க அனுப்பணும், இல்லைன்னா ஓசூர் பெங்களூருக்கு போதில்ல அங்க அனுப்பணும். ஏன்னா இங்க எந்த மலையும் இல்லை, எந்த கோரியும் இல்லை, சிட்டியில எந்த ஏரியும் கிடையாது. வெறும் மெட்ரோ கழிவை எடுக்கிற அந்த மண்ணை எடுத்துட்டு போனோம். எந்த வேல்யூ இல்லாத அரசுக்கு இழப்பீடு இல்லாத அந்த மண்ணையே இந்த அம்மா பிடிச்சி 6 மாசம் பொய் வழக்கு போடுறாங்கன்னா இவங்களெல்லாம் கன்னியாகுமரியில் எடுத்து போய் போட்டா அங்கிருந்து கடத்துறது நிறுத்துவாங்கல்ல. ஏன் அரசு செய்யக்கூடாது? ஒரு மாற்றம் கூட செய்யல. இவ்வளோ பாதுகாக்கிறீங்க இந்த ஒரு அதிகாரிய, தவறு செய்யற லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரியை யார் பாதுகாக்கிறீங்க? எல்லாம் படித்து பட்டம் வாங்கி ஐஏஎஸ் கலெக்டர்ல இருந்து டைரக்டர்ல இருந்து கனிம வளத்துல இருந்து எல்லாரும் இதுவரைக்கும் அவங்க மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. இந்த வாகனம் இன்னைக்கு விடுவிக்கப்பட்டது. ஆகவே லாரி உரிமையாளர்கள் பொய் வழக்கு போட்டா அதுக்காக போராடுங்க. ஒரு ஆள் பாதிக்கப்படுறான்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஆள்னால 1000 லாரி ஓனர் திருத்தப்படுறான். இதுதான் இந்த சங்கம் தொடர்ந்து செய்கிறது. ஒரு வாகனத்தை திருவள்ளூர் பொன்னேரி தாசில்தார் பிடிச்சி கொரோனா நேரத்தில் 13 மாதம் கழிச்சு எடுத்தோம். ஃபைன் கட்டின ரூபாவை திருப்பி கொடுத்தாங்க. 50,000 ஃபைன் போட்ட வட்டி ஃபைன். இதுதான் சங்கம் செய்கிறது. சங்கம் செய்யாததை சங்கம் செய்யும். ஆகவே இந்த வாகனம் விடுவிக்கப்பட்டதுக்கு மகிழ்ச்சி. இது மாதிரி எங்கே தவறு நடந்தாலும் உடனடியாக சங்கத்துக்கு தெரியப்படுத்துகிறோம். வெற்றி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும். அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கும். ஆகவே அந்த அதிகாரி மீது
போராட்டம் இதோட முடியல, இந்த வண்டி எடுத்ததாக முடியல. இதுக்கப்புறம் அவங்க மீது வந்து வழக்கு போட்டு பொய் வழக்கு போட்ட அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கணும். பொய் வழக்கு போட்டு இந்த வாகனத்தை இவ்வளவு நாள் நிறுத்தணும் நடவடிக்கை விருகம்பாக்கம் காவல் நிலையம், டிசி மதுரவாயில் எந்தெந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க நாங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவோம். தொடர்ந்து இது மாதிரி எங்கே லாரி உரிமையாளருக்கு அநியாயம் நடக்குதோ அது தொடர்ந்து அந்த லாரி ஓனரை காப்பாற்றுவோன்றது தான் எங்களுடைய சங்கத்துடைய வேலை. அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ. 18/8/2025 அன்னைக்கு என் வண்டியை நைட்டு 3:30 மணிக்கு வண்டியை பிடிச்சாங்க. பில்லு பணம் கேட்டாங்க. பில்லு இருக்குது மேடம் வாக்குவாதம் பண்ண. அந்த பில்லை வாங்கி வச்சுக்கிட்டு பில்லு இல்லை வித்தவுட் பில்லுன்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்தாங்க. அதனால என்ன பண்ணுன்னு தெரியாம நான் எனக்கு சங்கம் தலைவர் யுவராஜ் சார் மூலியமா போயிட்டு நாங்கள் போராடுறோம். போராடி என்ன பண்ணோம், ஒவ்வொரு இடத்துக்கும் போனதுனால எங்களுக்கு எல்லா இடத்துக்கும் நியாயம் கிடைக்கல. கடைசியாக கோர்ட்டு தான் நியாயம் கொடுத்தது. எனக்காக வந்தாங்க. சங்கம் மட்டும் வரல, அவங்க கூட இருந்த உறுப்பினர் அனைவரும் வந்து எனக்காக ஒத்துழைச்சு எனக்காக போராடி எல்லாருமே இது பண்ணாங்க. ஏன்னா எதுக்காக, என்கிட்ட பில்லு இருந்துச்சு, நியாயம் இருந்தது. அதுக்காக வந்து போராடி ₹1 கூட செலவு பண்ணல. ₹1 கூட செலவு பண்ணலாம் வண்டி எடுத்து கொடுத்துருக்காரு. இத்தனை நாள் நின்று மன வருத்தம் தான். அந்த மன வருத்தத்தை நான் விட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. எதா இருந்தாலும் சங்கத்தின் மூலியமா எனக்கு நியாயம் வாங்கி தரும்னு சொன்னாங்க. அவங்க நம்பி வந்தேன். எனக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியோட வண்டி எடுத்துட்டு போறேன். அதே போல என்ன போல பாதிக்கப்பட்டவங்க யாரா இருந்தாலும் உங்களுக்கு போல நியாயம் இருந்தா இந்த மாதிரி சங்கத்தை தெரிவிச்சுவாங்க. அது நியாயம் இல்லைனாலே கூட பரவாயில்ல, அது உங்களுக்கான நியாயமான விஷயமா இருக்கும். அது லேட்டா தப்பான்னு நம்ம தெரியாதனாலதான் இந்த மாதிரி தப்பு நம்ம செய்யறோம். அது சரியான விஷயமா கூட இருக்கும். அவங்க போலீஸ் சொல்றாங்க இந்த மாதிரி மிரட்டுவாங்க, அது நியாயமோ தப்போ நமக்கு தெரியாம இருக்கும். கண்டிப்பா அது நியாயம் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. அவங்க நம்ம மிரட்டதான் செய்வாங்க. எதுவா இருந்தாலும் சங்க தலைவர்கிட்ட வந்து சொன்னீங்கன்னா அதுக்கான விஷயத்த என்ன பாருங்க, 6 மாசம் ஆச்சு எனக்கு ₹1 கூட பணம் கட்டாம எனக்கு எடுத்து விட்டுருக்காங்க. சங்க தலைவர் மற்றும் உறுப்பினர் எல்லாருக்குமே மொத்தம் நன்றி. எனக்கு இதை வந்து எப்படி சொல்றதுன்னு வார்த்தையால் சொல்ல முடியல. ஏன்னா என் குடும்பம் அவ்வளவு பாதிக்கப்பட்டுச்சு. என் குடும்பம் பாதிக்கப்பட்ட நேரத்தில் அவங்க எனக்கு அந்த குடும்பத்துக்கான ஹெல்ப்பும் பண்ணி கொடுத்தாங்க. அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா என் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு எனக்காக வண்டியும் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாங்க. அதனால எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது சொல்ல முடியல, வார்த்தை சொல்ல முடியல. இன்னைக்கு என் வண்டிக்கிட்ட வந்து எடுத்து கொடுத்து இத்தனை பேரும் வந்திருக்காங்க மறுபடியும். அதுக்காக எத்தனை டைம் நன்றி சொன்னாலும் அது தீராது. ஆனா பாதிக்கப்பட்ட யாரா இருந்தாலும் சங்கத்து மூலியமா வாங்க, கண்டிப்பா ஒரு நன்றி கிடைக்கும், விடிவு கிடைக்கும். யுவராஜ் அண்ணன் மற்றும் அவங்க சங்க உறுப்பினர் வினோத்தண்ணன் இவரெல்லாம் வந்து எனக்கு பண்ணி கொடுத்தது உண்மையிலேயே மிக மிக மகிழ்ச்சியா இருக்குது. ரொம்ப நன்றி அவங்களா, கண்டிப்பா நம்ம கடன் பண்ணிருக்கு.